அதிருப்தி, விலகல், குழப்பம் நாம் தமிழர் கட்சியை சுற்றும் சர்ச்சைக்குரிய விஷயங்கள். வணக்கம் அன்பர்களே, இன்னைக்கு நம்ம நாம் தமிழர் கட்சிக்குள்ள இருந்து நிறைய நிர்வாகிகள் வெளியேறிக்கிட்டே இருக்காங்க. அது ஏன் என்ன அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலா பார்ப்போம். கட்சிக்குள் எடுக்கப்படும் எல்லா நடவடிக்கைகளையும் கலந்து ஆலோசித்து தான் சீமான் முடிவெடுப்பார். ஆனால் சமீப காலமாக அப்படி எந்த ஆலோசனையும் நடப்பதில்லை அப்படின்னு கட்சியிலிருந்து வெளியே வந்தவங்க குற்றம் சாட்டியிருக்காங்க. சமீபத்தில் என்ஐஏ விசாரணையும் விவசாய சின்னம் முடக்கப்பட்ட விவகாரமும் நாள்தோறும் வெடித்துக் கொண்டிருக்கின்றன. மறுபுறம் நாம் தமிழர் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் தொடர்ந்து விலகுவதும் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் மீது அதிருப்தி கிளம்புவதும் அப்படின்னு நடுக்கடல்ல தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சியில் அப்படி என்னதான் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆண்டு தொடக்கத்திலிருந்தே பல முன்னணி நிர்வாகிகள் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறிக்கிட்டு வர்றாங்க. கட்சியில் ஆரம்பம் முதலே சீமானுடன் பயணித்து சென்னை மாவட்ட நிர்வாகி புகழேந்தி மாறன், தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் தியாகராஜன், மாநில ஒருங்கிணைப்பாளர் ராஜா அம்மையப்பன் உள்ளிட்ட பலரும் விலகியிருக்கிறார்கள். உழைத்தவர்களை ஓரம் தள்ளினால் நாங்கள் என்ன செய்வது அப்படின்னு ஒருத்தர் ஆதங்கமா பேசியிருக்காரு. சமீப காலமாக கட்சிக்குள் நடப்பது குறித்து தலையும் புரியவில்லை, வாளும் புரியவில்லை, எதிலுமே வெளிப்படைத்தன்மை இல்லை. நாடாளுமன்ற தேர்தலுக்காக சமீபத்தில் சீமான் அறிவித்திருக்கும் 31 வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியலில் 24 பேர் யார் என்று கட்சிக்காரர்களுக்கே தெரியவில்லை. கட்சிக்காக ரத்தமும் வியர்வையும் சிந்தி உழைத்தவர்களை ஒதுக்கி தள்ளிவிட்டு புதிதாக ஒருவரை நிறுத்தினால் கோபம் வரத்தானே செய்யும். எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழர்கள் என்று ஒரு குடைக்குள் இருந்த கட்சியில் சாதிய படிநிலைகள் வந்துவிட்டன. சாதி பார்த்துதான் வேட்பாளர்களை களமிறக்கிறார்கள் சீமான். அவரை சுற்றியுள்ளவர்களை தாண்டி சீமானை தொடர்பு கொள்ள கூட முடியவில்லை. போதா குறைக்கு சீமானின் மனைவி கயல்விழியின் கையும் கட்சிக்குள் ஓங்கிவிட்டது அப்படின்னு ஆதங்கமா சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கப்ப சீமானுக்கு நெருக்கமான சிலர்கிட்ட பேசிய போது கட்சிக்குள் எடுக்கப்படும் எல்லா நடவடிக்கைகளையும் கலந்து ஆலோசித்து தான் சீமான் முடிவெடுப்பார். ஆனால் சமீப காலமாக அப்படி எந்த ஆலோசனையும் நடப்பதில்லை. சில நாட்களுக்கு முன்பாக திருவாரூரில் முதற்கட்ட வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. அதில் திருச்சி வேட்பாளராக ராஜேஷ் என்பவரையும் பெரம்பலூர் வேட்பாளராக தேன்மொழி என்பவரையும் அறிமுகப்படுத்தினார் சீமான். அவர்களுக்கு அதுதான் முதல் மேடை. ராமநாதபுரம் வேட்பாளராக அறிமுகமான சந்திரா பிரபா என்பவர் கட்சியில் இணைந்து ஓராண்டு கூட ஆகவில்லை. இவர்கள் எல்லோரும் யார், கட்சிக்காக என்ன செய்தார்கள், இவர்களை யார் எப்படி தேர்வு செய்தார்கள் என்ற எந்த கேள்விக்கும் பதில் இல்லை. வேட்பாளர் தேர்வில் சீமானின் மனைவி கயல்விழியின் பங்கு இருப்பதாக யாராலும் மறுக்க முடியாத உண்மை. எல்லாவற்றுக்கும் மேலாக சீமானுக்கு மிக நெருக்கமான வட்டாரத்தில் இருக்கும் நிர்வாகிகளையே அசைத்து பார்க்க தொடங்கியிருக்கிறார் கயல்விழி. திமுக அதிமுகவின் வாரிசு அரசியலை தோலிர்த்துவிட்டு தற்போது தனது கட்சிக்குள் வாரிசுக்கு இடமளித்தால் நிர்வாகிகளும் தொண்டர்களும் சோர்வடையத்தானே செய்வார்கள் அப்படின்னு கடுமையா சொல்லியிருக்காரு. நாம் தமிழர் கட்சியில் சிலர் எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்ற விரக்தியில் சிலர் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பெரிய வெளிச்சம் கொடுக்க அவசியமில்லை. இத்தனை குற்றச்சாட்டுகளை அடுக்கும் நபர்கள் ஏன் இத்தனை காலம் மௌனமாக இருந்தார்கள்? சீட் கிடைக்காததாக விரக்தியில் கட்சிக்கு சாதி இருக்கிறது, வேட்பாளர்கள் எல்லாம் யார் என்றே தெரியவில்லை அப்படின்னு குறை சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா சாதிகளுக்குமான பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டும் என்றால் சாதி கேட்டுத்தான் ஆக வேண்டும். ஆற்றல் மிகு இளைஞர்களையும் மருத்துவர்களையும் தேர்தலில் போட்டியிட வைப்பதை தவறென எப்படி சொல்ல முடியும்? காளியம்மாள் கட்சிக்குள் வரும்போது அவர் புதியவர் தானே. இன்று காளியம்மாள் கட்சியின் மிக முக்கியமான முகமாக இருக்கிறார். அப்படித்தான் சரியானவர்களை கண்டறிந்து புதியவர்களை நிறுத்தியிருக்கிறார் சீமான். கயல்விழி சீமானை பொறுத்தவரை தென் சென்னை தொகுதியின் சட்ட ஆலோசகர் தானே தவிர வேட்பாளரோ பொதுச் செயலாளரோ அல்ல. அவர் கட்சியின் நபர்களை தீர்மானிக்கிறார் என்பதெல்லாம் அவதூறுகளின் உச்சம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிட்டு வந்து வெளியில வந்து குற்றச்சாட்டு சொல்ற எல்லாத்தையும் பார்க்கும்போது கத்தரிக்காய் முற்றினால் கடைவீதிக்கு வந்துதானே ஆக வேண்டும் அப்படிங்கிற பழமொழி தான் ஞாபகத்துக்கு வருது. இதை பற்றின உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எங்களுக்கு ரொம்ப பூஸ்டப்பா இருக்கும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.